இந்த கருத்தரங்கம் 3 விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. ஒன்று, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனி மனிதராக நம்ம பார்க்கவில்லை, ஒரு பெரிய இயக்கத்தின் பிரதிநிதியாக, தலைவராக அவரை நாம் பார்க்கிறோம். 2வது, அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி வந்தது. 3வது, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கருத்துக்கள். அவரை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய மதிப்பில் அவர் வாழ்நாளை விட இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப டாலாக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய போராட்டங்கள், அவருடைய கருத்துக்கள் அவரை விட சிறந்த அறிவுஜீவி இந்திய அரசியலில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. காலமான டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், ஒரு எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா டாக்டர் அம்பேத்கருடைய டெப்த், ஒரு சோசியல் டீப்பாக போய் சமுதாய விஷயங்களை ஆராய்ந்து, கொடுமைகளை எதிர்த்து, அநியாயத்தை எதிர்த்து, போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி இன்றைக்கும் டாக்டர் அம்பேத்கர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று அவர் சொன்னார்.